लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यदिराजाय विद्महे श्रीभाषिकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात् ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोगदस्ततितरानतृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலார் ஆலம் இளந்தலின் மேல் துயிலந்தாய் சீரார் திருவேங்கட மாமலை மேயாராமுதே அடியேர் கருளாயே. எல்லாம் அல்ல ஏழ்மலையான் பெருங்கருணையால் 4000 திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு 2681வது நாள் பதிவேற்றம். நம்மாழ்வார் அவருடைய திருவிருத்தம் என்கிற திருமொழியினுடைய 42வது பாசுரத்தை சேவிக்க இருக்கிறோம். முதலிலே தனியன் கருவிருத்த குழி நீத்தபின் காமக் கடுமொழி வீழ்ந்து ஒரு விருத்தம் புக்கவுழல் வீர் உயிரின் பொருட்களுக்கு ஒரு விருத்தம் புகுதாமல் குறுகியோர்கோன் உரைத்த திருவிருத்த தோரடி கற்று ரீ திருநாட்டகத்தே என்பதாகும். தலைவியானவள் பெருமாளுடைய கரைக்கண் பார்வை தன் மீது பட்டுவிட்டது என்பதை பெருமையோடும் அவனுடைய அழகை கண்ணழகை வியந்தும் பாடுகிற பாசுரம் இந்த பாசுரம். பொதுவாக வைஷ்ணவ ஆசிரியர்கள் எல்லாரும் ஆழ்வார் நாயகி என்றே நம்மாழ்வாரை சொல்ல, நாம் உரையை தொடங்க சொல்லியதிலிருந்து பள்ளத்தூர் பழனியப்பனையாவுடைய உரையை ஒட்டி பேசி வருகிற காரணத்தினாலே அவர் சொல்வது போல நாம் பராங்குச நாயகியே என்றே சொல்லி வருகிறோம் என்று குறித்து கொள்ள வேண்டும். நாம் ஆழ்வார் நாயகி என்று சொல்லவில்லை. பாசுரத்தை சேவிக்கலாம். வன்காற்று அறைய ஒருங்கே மறிந்து கிடந்து அலர்ந்த மென்கால் கலைத்தடம் போல் பொலிந்தன மண்ணும் விண்ணும் என்கார்க்கு அளவின்மை காண்மின் என்பான் ஒத்து வான் நிமிர்ந்த தன்கால் பணிந்த என்பால் எம்பிரான் தடன்கண்களே. பெருமாள் திருவிக்கிரமாவதாரம் எடுக்கிறார், அதை பற்றி பேசுகிறார். அதற்கு முன்னால் சொல்லுகிறோம், பொதுவாக பெண்களுடைய கண்ணழகிலே ஆண்கள் பாடுவதாகத்தான் அகத்துறையிலே பாசுரங்கள் இருக்கிறது. ஆனால் இங்கே ஆழ்வார் தன்னை நாயகியாகவும் தலைவனாக பெருமாளையும் வைத்து அவனுடைய கண்ணழகிலே ஈடுபட வேண்டிய நிர்பந்தம் என்னவென்றால், அவளுக்கு பெருமாள் தான் எல்லாம், பெருமாளுடைய கண்ணை தவிர வேறு அசைவை தவிர உலகமே அசைய போவதில்லை என்பதனால் பெருமாளுடைய கடைக்கண் பார்வை வேண்டும் என்று பேசுகிற பாசுரம். சொன்னது போல திருவிக்கிரமாவதாரம் எடுக்கும்போது தன்னுடைய ஈரடியாலே ஓங்கி விண்ணுலகத்தையும் மண்ணுலகத்தையும் அளந்து விட்டார். அப்படி அளக்கிற போது அவர் நினைத்தாராம், இந்த இரு அடிக்கு தானாய் வர்த்தனையும் இருந்தது, வேறு எதுவுமே இல்லையா, இடமே இல்லையா நம்முடைய கால் வைப்பதற்கு நினைத்து இந்த அற்புதத்தை எல்லோரும் பார்க்க வேண்டும் என்று கருதிய உலகளந்த பெருமான் ஒரு திருவடியை உயரத் தூக்கினானே. அப்போது வலிமை மிக்க அவன் காலை தூக்குகிற போது வலிமை மிக்க காற்றானது வீச அங்கே மலர்களெல்லாம் கீழே சாய்ந்து கிடந்த மலர்களெல்லாம் ஒரு சேர எழுந்து தங்கள் தண்டுகளோடு கால்களோடு நிமிர்ந்து நின்ற தாமரை தடாகங்களைப் போல இருந்ததாம். அதை பார்க்கும் பொழுது அதை பார்த்து கொண்டே என் மீது ஒரு கருணை பார்வையை வீசினான் பெருமாள். அதற்கு நான் என்னையே இழந்தேன் என்று சொல்லுகிறார் ஆழ்வார். இதற்கு ஒப்பாக நான் எதை சொல்லுவேன், அவனுடைய கண் பார்வையானது ஒரு துளி என் மீது பட்டது, கடைக்கண் பார்வையானது என் மீது படவும் நான் கிருதஜனானேன், நான் தன்யனானேன், இதை தவிர வேறு என்ன இதுக்கு ஒப்புதலாக நான் சொல்ல முடியும் என்று சொல்லுகிற பாடல் நான் பிறந்த பயனை அடைந்தேன் என்று சொல்கிறார். பொதுவாக இது ரிக்வேதத்தினுடைய சாரமாக இருக்கிற பாசுரங்கள் என்று சொன்ன போதிலும் கூட அகத்துறை பாசுரங்களாக எடுத்து சொல்லுகிற போது ஒரு அளவுக்கு மேலே அதை விரிவாக பேச வேண்டியது இயலவில்லை. அது சாதாரண ஜனங்களுக்கு புரியவும் புரியாது என்கிற அளவிலே நாம் வைணவ ஆசிரியர்கள் சொல்வது போலெல்லாம் வலிந்து அர்த்தங்களை சொல்லுவாமல் பொதுவாக ஒரு கருத்து பொதுவான கருத்தாக பேச வேண்டும் என்கிற நிலையில் தான் பேசி வருகிறோம். எளியவர்களுக்கும் புரிய வேண்டும். அது மட்டுமல்ல, என்னுடைய அறிவு அவ்வளவுதான் என்பதனாலே இதில் மிகவும் ஆழ்ந்தெல்லாம் பேசுவதற்கு என்னாலும் முடியவில்லை. எனவே உரையாசிரியர்கள் சொன்னதை வைத்துக்கொண்டு எளிமையான வழியிலே பெருமாளுடைய கண்ணழகியை அனுபவித்தாள் பராங்குச நாயகி என்பதோடு இந்த பாசுரத்தை நிறைவு செய்கிறேன். மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை பார்ப்போம். வன்காற்று அறைய ஒருங்கே மறிந்து கிடந்து அலர்ந்த மென்கால் கமலத்தடம் போல் பொலிந்தன மண்ணும் விண்ணும் என்கார்க்கு அளவின்மை காண்மின் என்பான் ஒத்து வான் நிமிர்ந்த தன்கால் பணிந்த என்பால் எம்பிரான் தடங்கண்களே. அவன் ஓங்கி உலகளந்த போது அவன் அழுதிலிருந்து எழுந்த காத்தானது கீழே விழுந்து கிடக்கிற மலர்களை எல்லாம் தங்களுடைய தண்டுகளோடு எழுந்து நிற்க செய்தன. அவை பார்ப்பதற்கு எப்படி இருந்ததென்றால்
வானுலகத்திலும் மண்ணுலகத்திலும் பெரிய பெரிய தாமரை தடாகங்கள் நிறைந்த போல் இருந்தன என்று சொல்லி அதை நிரூபிக்கிற வகையிலே என்னை கடைக்கண்ணால் பார்த்தான் பெருமாள் என்று சொல்லுகிறார் பராங்குச நாயகி இந்த பாசுரத்திலே. நாளை அடுத்த பாசுரம். காயன வாச்சா மனசேந்திரியர்வா அபியாப்தனாபா பிரகதேது சுபாவாது கரோமி எந்தது சகலம் பரஸ்மை ஸ்ரீமன் நாராயணா ஏதி சமர்ப்பியாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகல விதமான பாபங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்தில் இருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்தருவாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா. எப்போதும் உன் திருநாமம் கண்ணா 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 என்று என் நாவில் வருவதற்கு அன்புரிவாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா 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 கோவிந்தா.